சார் 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 என்னப்பா சார் உங்க பையனை அடிச்சு கொண்டாங்க சார். பாடி கோயில் கிட்ட இருக்கு சார். என்னை பத்தி பயப்படாம நீங்க தைரியமா போயிட்டு வாங்கப்பா. ஐயா எதிரிங்க. இவன் உங்க பையனா? சொல்லுங்க. இல்லைங்க, இது என் பையன் கிடையாது இன்ஸ்பெக்டர். இவன் உங்க பையன் தான் காலேஜில் படிச்சான்னு சொன்னாங்களே. இல்லைங்க, இவங்க தவறுதலா சொல்லிட்டாங்க. இது என் பிள்ளை இல்லைங்க, என் பிள்ளை இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க, என் பையன் இல்லைங்க சார். பெத்த பிள்ளையே பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு வரீங்களா? ஏன் சார்? இருக்கிற இன்னொரு பிள்ளை உயிரோட இருக்கணும்னா இந்த பிள்ளையை பிள்ளை இல்லைன்னு தான் சொல்லணும். அதுக்காக பெத்த பிள்ளையே பிள்ளை இல்லைன்னு சொல்லுவாங்களா? என்ன சார் இது? விதி என்ன அப்படி சொல்ல வச்சிருச்சப்பா. எந்த விதி சார் இது? எந்த விதி? சொல்லிட்டேங்க, என் பையன் இல்லைன்னு சொல்லிட்டேங்க. செத்து கிடக்கிற பையன் நம்ம காலேஜ் பையன் சொன்னீங்களாமே? நான் அப்படி சொல்லுங்க. பசங்க தான் காலேஜில் படிச்சோன்னு சொன்னாங்க. நான் தான் கான்ஸ்டபிள்கிட்ட சொல்லி இன்ஃபார்ம் பண்ணேன். ஏன்பா நீங்களா சொன்னீங்க? உங்க அப்பாக்களும் உங்களை வந்து அடையாளம் காட்டுறோமா? சார் நாங்க சொல்ல சார், அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார். ஏய், தெரியாது இல்ல? அப்ப வாயை மூடிக்கிட்டு புஸ்தகத்தை திறந்து வச்சுக்கிட்டு படிக்கிற வேலையை பாரு. தபார், வீட்டுல 100 நடக்கும், நாட்டுல 200 நடக்கும். இதையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீ என்னத்தை கிழிக்க போற? அங்க என்னடா பாக்குற? உயிரோட இருந்தாலும் பார்க்கலாம், ரசிக்கலாம். அது டெட் பாடி. அந்த ராத்திரில பீதியில பேதி ஆயிடுச்சுன்னா எவன் வந்து நிறுத்துறது? போய் தொலை. வா போட. இத பாருங்க, உங்களுக்கெல்லாம் என் காலேஜ் மேல இருக்கிற நம்பிக்கை குறையக்கூடாதுன்னு தான் நானே நேர்ல வந்திருக்கேன். பிரின்சிபல். எஸ் சார். இந்த பையன் நம்ம காலேஜ் பையன் தான். நான் புரட்டிப்பார். பாயிண்ட கேட்டுங்கடா. அது ஒண்ணு இல்ல சார். கால்ல மச்சண்டிச்சா இருந்தா அந்த ஐடென்டிபிகேஷன் மார்க்கை வச்சு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் இல்லீங்களா? மூஞ்ச பார்த்து சொல்லியா? வெரி குட். இந்த மூஞ்சிய எக்மோர் ஸ்டேஷன்லயோ பேங்க் கவுண்டர்லயோ போலீஸ் ஸ்டேஷன்லயோ பார்த்ததா ஒரு நினைப்பு சார். ஏய், மச்சான் சொன்னது இந்த மூஞ்ச பார்த்து. உங்க மூஞ்சி இல்லையா? ஐ எம் சாரி சார். என் வாழ்நாளிலே இந்த மாதிரி ஒரு மூஞ்சியை நான் பார்த்ததே இல்லை சார். சத்தியமா இவன் நம்ம காலேஜ் பையனே இல்லை சார். என்ன பொணநாத்தம் நாறுது? பொணம் தானையா? நாரம் என்ன செய்ய? செத்தவன் சென்ட் போட்டுக்கிட்டு சாக கூடாது. சுமாரியா? அப்புறம் என்ன யோசனை இன்ஸ்பெக்டர்? செத்தவன் நினைச்சோம், அவனும் தான் புள்ள இல்லைன்னுட்டான். பிரின்சிபலும் தான் ஸ்டூடெண்ட் இல்லைன்னுட்டாரு. செத்தவன் ஒரு அனாதை போல இருக்கு. எதை அப்படி வந்திருக்கான், ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேஸை க்ளோஸ் பண்ணிடுங்க. என்ன இன்ஸ்பெக்டர்? எஸ் வாயா. சுப்பிரமணியன் நமக்காக உயிரும் கொடுப்பேன்னு சொன்னா பாத்தியா, சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. சித்தப்பா, பெத்த அப்பனையே புள்ள இல்லைன்னு சொல்லி வச்சிட்டானுங்க. இன்னொன்னு என்னன்னு செய்வானுங்க? ஸ்டூடெண்ட்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டிய பிரின்சிபாலே சுப்பிரமணியன் நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதுவும் சொல்லடா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணான்னு பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் வீட்டு வாட்ச்மேன் மாதிரி வச்சிருக்கான். அவன் கல்வி கூட ஒரு ஆலயம் சொல்லுவாங்க. அந்த ஆலயத்தை கட்டி அதையே தனக்கு பாதுகாப்பா வச்சு பல அநியாயங்கள் செய்யறான் அந்த கேபிஆர். வேற வழியே இல்லை சித்தப்பா. நாம தொடர்ந்து இந்த கேபிஆர் காலேஜில் படிக்கணும்னா அவங்க பண்ற அநியாயத்துக்குலாம் அடிப்படைஞ்சுதான் போகணும். நம்ம அப்பாவும் நம்மள பிள்ளை இல்லைன்னு சொல்லாம இருக்கணும்னா இங்க எது நடந்தாலும் வெளியே சொல்லாம இருக்கணும். அதான் நமக்கு நல்லது. எப்போது அராஜகம் நீடிக்காதடா. இதுக்கு ஒரு அழிவு வந்தே தீரும். கரெக்டா? எனக்கு நம்பிக்கை இல்ல. எப்போ வரும், எப்படி வரும், யார் மூலமா வரும்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க எங்கேயாவது ஒருத்த கண்டிப்பா பிறந்திருப்பான்.
முகத்தை கொஞ்சம் காட்டுப்பா. ஏய், எதுக்கு உனக்கு இந்த முரட்டு வேலையெல்லாம்? இல்லம்மா, கராட்டே பிராக்டிஸ் பண்றேன். அதான் எதுக்குன்னு கேக்குறேன். அது பாதுகாப்புக்காக கத்துக்கிறதுல என்னம்மா தப்பு? அடுத்தவங்க வம்பு தும்புக்கு போனாதான் பாதுகாப்பு தேவைப்படும். நாம நம்ம வழியில அமைதியான முறையில போயிட்டு இருந்தா நமக்கு ஆண்டவன் இருக்காப்பா. அம்மா, உடம்ப பலமா வச்சுக்கிறதுல உள்ளத்தை பலமா வச்சுக்கோ. இன்னைக்கு முதல்ல காலேஜுக்கு போறேன். நமக்கு இந்த ஊரும் புதுசு ராஜா. ஏதோ காவேரி, நீ உண்டு, உன் படிப்பு உண்டுன்னு இருக்கணும். என்னம்மா இது? போர்க்களத்துக்கு அனுப்புற, காலேஜுக்கு தானே அனுப்புற? சின்ன குழந்தைக்கு புத்தி நீங்களே சொல்லுங்கண்ணா. படிக்கிற இந்த வயசுல கராத்தே கிராத்தேன்னு ரவுடித்தனம் எல்லாம் அவசியமா? கரெக்ட். இதெல்லாம் அவசியமா உனக்கு? கடவுளை கும்பிட்டுட்டு காலேஜ் புறப்படு. என்னப்பா இது? சாமி காலில் விழ சொன்னா ஆசாமி காலில் விழறிய. ஆமா, யாரும் இல்லாத எங்களுக்கு இந்த ஊர்ல அடைக்கலம் கொடுத்து நான் படிக்கிறதுக்கு காலேஜில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கீங்களே, நீங்க தான் மாமா எனக்கு கடவுள். உன் பணிவை நினைச்சு நான் பாராட்டுறேன். ஆனா உண்மை அது இல்லை. தகப்ப இல்லாத உன்னை தனி ஆளா இருந்து இந்த சமுதாயத்துல உன்னை வளர்க்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா தெரியுமா? உங்க அம்மா தான் தெய்வம். அவ காலில் விழு. போயிட்டு வா ராஜா, ஜாக்கிரதை. வரேன் மாமா. தேனே தேனே, என் மக நல்லா காலேஜ் கிளம்புறேன் டாடி. தேனே, அப்பளுக்கு ஒரு ஏரோப்ளேன் கொடுத்துட்டு போடா. என்ன டாடி? கொடுடா. வணக்கம். யாரெல்லாம் கொடுத்து போத? அது நம்ம பொண்ணுங்களா? ஏன் பண்றா? பாத்தீங்களா, ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வரும்போது பெத்தவங்க காலில் விழுகணும். அதான் தமிழ் கலாச்சாரம். கலாச்சாரம் மாறாம என் குடும்பத்தை எவ்வளவு கண்ட்ரோலா வச்சிருக்கேன் பாத்தீங்களா? மாசம் மாசம் சம்பளம் வாங்குற, மாசம் ஆகலினா முடியாதுங்கிற. என்ன சம்பளமா? இது பாரு, மாமனா நினைச்சா நான் மனுஷனா நடந்துக்கிறேன், காமன்னு நினைச்சா காயப்படுத்திருக்கேன். அப்படியா? ஆமாங்க, இந்த ஒரே ஒரு உதவி மட்டும் செஞ்சிட்டீங்கன்னா ஏரியா மொத்த ஓட்டம் நமக்கு தாங்க கிடைக்கும். விஷயத்து தலைவருக்காக கொண்டு போறேன். உனக்கு என்னம்மா? என்னையும் என் வீட்டுக்காரன் சேர்த்து வைக்கணுங்க. உன் வீட்டுக்காரர் எங்கம்மா? இதோ பின்னால இருக்காரு இந்த மனுஷன் தான். விஷயத்து தலைவருக்காக கொண்டு போறேன். என்னைய அவனை அடிக்கிற? என்ன கேட்டா தெரியுமாங்க உங்களை? அவன் என்னையா கேட்டான்? விஷயத்தை தலைவருக்காக கொண்டு வா. ஊதுடா. என்னடா? வாடா வாடா, சொல்லு. ஆளாளுக்கு இப்படி போட்டு அவனை அடிக்கிறீங்களே, அவன் என்னதான் அப்படி தப்பா கேட்டான்? அவன் என்ன கேட்டா தெரியுமா? அவன் என்ன கேட்டா தெரியுமா? ஏன் பேட்டி கிட்ட மனதில் கேட்கிறான்? நான் என்ன நிதானம் இல்லாம இருக்கேன்? என் லட்சியம் என்னையா? இந்த இழப்ப என்னைக்கு எம்எல்ஏ ஆகி சட்டசபைக்குள்ள போறானோ அன்னைக்கு தான் தோல்ல கிடக்கிற வேட்டிய இடுப்புல கட்டுவான்னு இந்த தொகுதி ஊரா தெரியும். இந்த நாய் இருங்க. காலேஜ்ல படிக்கிறீங்க, இது உங்களுக்கு நல்லா இருக்கா? அதனாலதான் நான் நாடி நாடி வரேன், நீ ஓடி ஓடி போற. விளையாண்டது போதும், விஷயத்துக்கு வருவோமா? நீ இவனை பாத்துக்க. காக்கையா, பையன் போய் பாப்போம். தம்பி, அதெல்லாம் தரகால. வீட்டுக்குள்ள போய் வெளியே தெரிஞ்சா எவனாவது பொண்ணு கொடுப்பானா? வெளியே வச்சுக்கிட்டா கௌரவம் கம்மியாயிடுமாப்பா. சத்தா என்னங்க இது? அனாதையா வந்த பொண்ணுக்கு அடைக்கலம் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி அநியாயமா செஞ்சிட்டீங்க. ஆம்பளை அனாதையானா அனுதாபம் ஏற்படும், பொம்பளை அனாதையானா ஆசைதான் ஏற்படும். ஏற்பட்டுச்சு, பின்னிட்டா. செய்வன திருந்த செய்யணும், படிச்சா மட்டும் போகாதரா. இப்ப பார்,
இப்படி கதையும் முடிக்கணும்.